கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனம். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இன்றைய தினம் தேவ நீதியின்படி நடப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். தேவ அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு தேவ நீதியை பெற்று அதன்படி நடப்பதற்காக நம்ம ஆயத்தமாவோம். இதில் பாருங்க, 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், அடுத்து ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படின்னு. அப்ப நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும்னா எப்படி? நிறைய பேர் சுய நீதியை நம்பிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. நான் பண்றதெல்லாம் சரி, அடுத்தவங்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது, நான் ரைட்டு, நான் பண்ணுவதே சரி, அடுத்தவங்க என்ன பண்ணாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, அவங்க கஷ்டப்பட்டாலும் எனக்கு கவலை கிடையாது, என்னால் நிமித்தம் கஷ்டப்படுறாங்களா அது என்னோட பிரச்சனை கிடையாது, அவங்க பிரச்சனை. என் பிரச்சனை நான் நல்லா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நான் என்ன வேணால் பண்ணுவேன், எப்படி வேணால் நான் நடப்பேன். இதுதான் தேவ நீதிக்கு எதிரான நீதி, உலக நீதி. அந்த உலக நீதியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? நான் செய்கிறது சரி அப்படின்னு அவங்க மனசில் விசுவாசிப்பாங்க. நான் செய்யறதெல்லாம் சரிப்பா, அவன் தான் தப்பு, அவனால் தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய நேரம் நம்மளை நாமே ஏமாற்றி கொண்டிருப்பதாக காணப்படுவோம். இது உலக நீதி, தேவ நீதி கிடையாது. தேவ நீதினா எப்படி? அடுத்தவங்களுக்காக பரிதவித்து பேசுவது, அடுத்தவங்களோட கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வது, அடுத்தவங்க கஷ்டங்களில் நீங்களும் தோள் கொடுப்பது, அடுத்தவங்களுக்காக உதவி செய்வது, இதுதான் தேவ நீதி. இதில் 2 நீதி இருக்குது, ஒன்று சுய நீதி, ஒன்று தேவ நீதி. அப்போ தேவ நீதி வேணும்னா இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்கணும்? பழைய வாழ்க்கையில் இருந்த என்னை தேவன் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார், அவர் தேவ ரத்தம் என் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் ரத்தத்தால நான் குணமானேன், சுகமானேன் அப்படின்னு விசுவாசிக்க வேண்டும். எனதுக்காக, எனது மீதுகளுக்காக இயேசு கிறிஸ்து பலியானார் அப்படின்றது விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசிக்காட்டி ரட்சிப்பு கிடையாது. அதை விசுவாசிக்காட்டி உங்களுக்கு புதிய வாழ்க்கை கிடையாது. பழைய வாழ்க்கையிலே பழைய காரியங்களிலே நம்ம உழண்டு கொண்டே இருப்போம். விசுவாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம அதன்படி நடப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். தேவன் என்னை வழி நடத்தி இருக்கிறார், அந்த வழியில் நடத்தப்படுவதற்காக நம்ம ஆயத்தமாக வேண்டும். எப்படி இதெல்லாம் நடக்கும்னா, தேவ நீதி உங்கள் உள்ளத்தில் இருந்தால், தேவ நீதி உங்களை ஏவும் பொழுது நடக்கும், இந்த காரியங்கள் நடக்கும். அதாவது 2வது காரியத்தை பாருங்க, ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப விசுவாசமும் ரட்சிப்பும் 2 ஒன்று தான். விசுவாசத்தினால் ரட்சிப்பை கொண்டு, விசுவாசத்தினால் ரட்சிப்பை கொண்டு நீங்க புதிய மனிதனா மாறுறோம். நம்ம இதை நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த விசுவாசம் தான் உங்களை ரட்சிப்பின் பாதையிலே நடத்தும். அந்த விசுவாசம் இல்லாட்டி இந்த ரட்சிப்பின் பாதையில் நீங்கள் இந்த ரட்சிப்புனா என்னன்னு தெரியாமல் போயிடும். அதாவது ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படின்னா, வாயினாலே என்னது அறிக்கை பண்ணுறீங்க? நீங்கள் எனக்காக மரித்த இயேசு உண்டு, எனக்காக, எனது பாவங்களுக்காக, எனது பழைய வாழ்க்கையிலிருந்து என்னை புதிய மனிதனாக மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து பலியானார், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இதை நம்ம விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ அறிக்கை செய்யும் போது எப்படி இந்த அறிக்கை வரும்? நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது, எனக்காக அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் சொல்லுவீங்க, நிறைய இடத்துல சொல்லுவீங்க, இப்படிதாங்க எனக்கு வாழ்க்கையில் எனக்கு ஹெல்ப் பண்ணவர், ஒரு இல்லாட்டி நான் எங்கேயோ போயிருப்பேன், இன்னமும் மாறி இருக்கும், இப்படிதான் எனக்கு வேலையில் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவர், இப்படிதான் எனக்கு அட்மிஷன் போட்டு கொடுத்தாரு, நல்ல ஸ்கூலில் போட்டு கொடுத்தாரு, இப்படிதான் நல்ல இடத்துல நீ கூட்டி கொண்டு காமிச்சாரு, இப்படிதான் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை காமிச்சாரு, நல்ல மனைவியை காமிச்சாரு, ஒரு இல்லாட்டி என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும் அப்படின்னு உலகம் மனிதர்களை நம்ம வாயினால் அவங்கள கனப்படுத்துகிறோம், உதட்டலால் கனப்படுத்துகிறோம். ஆனால் தேவன்கிட்ட போகும்போது தேவன்கிட்ட செய்வோமா? நம்ம எனக்காக, எனது பாவங்களுக்காக, எனது மீறலுக்காக தேவன் செய்தார் அப்படின்னு என்னைக்கு நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். இது 2 நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா தேவ நீதி உங்கள் மூலமாக வெளிப்படுவதற்கு தாமதியாது. தேவ நீதி உங்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும். அதுக்காகத்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் எப்படி இருந்தோன்றதெல்லாம் மறந்துடுவோம். இன்றைய தினம் நம்ம விசுவாசிப்போம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்பட வேண்டும்னா நம்ம விசுவாசிப்போம். தேவ நீதி என் இருதயத்தில் இருக்கிறது. இன்னைய பழைய வாழ்க்கையிலிருந்து தேவன் அவர் ரத்தத்தை செலுத்தி, ரத்தத்தை சிந்தி, என் மேலே சிந்தி, ரத்தத்தை தெளித்து என்னை புதிய மனிதனாக ஆக்கியிருக்கிறார் அப்படின்னு அந்த தேவ ரட்சிப்புக்குள்ளே நம்ம நடப்பதற்காக நம்மளாமே ஆயத்தப்படுவோம். கர்த்தர் இன்றைய தினம் உங்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். ஆமென். ஜெபிப்போம். தகப்பனே, தேவன் நீதியின்படி நடக்க எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே, அதை விசுவாசிக்க அழைக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, இது எங்களுக்குள் இருக்கிறது ஆண்டவரே, ஆனாலும் அதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இந்த விசுவாசத்தின் பாதையிலே நடக்காமல் இருக்கிறோம் ஆண்டவரே.
வழி நடத்தும் அப்பா. அதை கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாமே குடும்பத்திலே உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அவர்கள் தேவ நீதியால் நிரப்பப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. முழு குடும்பமும் உண்மை ஏற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக அவர் நடக்கப் போவதற்கான நன்றி ஆண்டவரே. வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.